Hello friends, welcome to Aari Works. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கான ஆரி கிட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கிட்ல வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ரெண்டையுமே கம்பைன் பண்ற மாதிரி நான் வந்து மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 இயர் முன்னாடி ஒரு பிகினர் கிட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல்லாம் வச்சிருந்தனோ அதை தான் நம்ம இதில் இப்போ முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதோட எக்ஸ்ட்ரா இன்னும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ண பிகினர் கிட்டில் வந்து பிளாக் கலர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை விட இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்டிங்கில் இந்த லெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீழே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்து கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டுக்கும் இப்போ கிடைக்கிற இந்த ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு அதிகமாக ஷேக் ஆகாமல் இருக்குது. லாஸ்ட்டாக நான் பிளாக் கலர் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போலாம் இந்த ஸ்டாண்டு கிடைக்காது. இப்போ தான் இப்போது ரீசெண்டாக இது கிடைக்குது. ஸோ அதனால தான் இதை நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஷேக் ஆகுதுங்கிற கம்ப்ளைண்ட்டும் நமக்கு நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். பட் இந்த ஸ்டாண்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 500 வரும். நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ண வீடியோவில் இருந்த ஸ்டாண்டோட ரேட் வந்து 420 தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பிளாக் கலர் ஸ்டாண்டு தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் இந்த பிகினர் கிட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் 2-in-1 ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டையும் நாங்கள் இந்த காம்போவில் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்டாண்டு மாறும்போது அது காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிகினர் கிட்டில் கொஞ்சம் சார்ஜஸ் முன்ன பின்ன வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் பிகினர்ஸ்க்கு எந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஷேர் பண்ண பிகினர் கிட் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத முதற்கொண்டு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த 2 வீடியோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த கிட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு. ஸோ இந்த பிகினர் கிட்டோட வரக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் நான் இப்போ எடுத்து வச்சிட்டேன். ஸோ பிகினர்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த மெட்டீரியலுமே எதுக்காகவும் நீங்கள் வந்து வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிட்டை வாங்கிட்டா நீங்கள் உடனே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த கிட்டில் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ண கிட்டில் வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டு, நைலான் த்ரெட்டு, அப்புறம் கிளாத்லாம் நான் ஆட் பண்ணலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ளின் கிளாத் கேட்குறீங்க. ஆக்சுவலி நான்லாம் வந்து பாப்ளின் கிளாத்தில் கற்றுக்கவே இல்லை. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் நல்லா காட்டன் டைப்பு ப்ளஸ் நல்லா திக்காக இருக்கும் அந்த கிளாத்து. இந்த கிளாத்லாம் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நார்மலாக கிடைக்கக்கூடிய காட்டன் கிளாத்லையும் இந்த மாதிரி சில்க் காட்டன் கிளாத்லையும் தான் நான் லேர்ன் பண்ணி இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டேன். நான் வந்து வீட்டில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் நீங்களும் தாராளமாக கற்றுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் இருந்தே கற்றுக்க முடியுமான்னு டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக கற்றுக்க முடியும். நான் வந்து முழுக்க யூடியூப் வீடியோஸ் பார்த்து மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். நிறைய மெட்டீரியல்ஸ் பட் நான் கண்டுபிடிச்சி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக தான் வந்து நான் பிகினர்ஸ்க்காக மெட்டீரியல் கிட்டும் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கிட்டை பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் எந்த மெட்டீரியலுக்காகவும் வெளியே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த கிட்டை நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்கள் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கிட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500+ ஷிப்பிங். பட் இப்போது நியூ இயர் பொங்கல் போயிட்டுருக்கு இல்லைங்களா, பொங்கல் ஆஃபர் மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பொங்கலுக்காக முன்கூட்டி 1 வீக் ஃபுல்லாக இந்த கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிட்ட 1400+ ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 1 வீக்குக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees வந்து ஆஃப் பண்ணி கொடுக்குறோம் இந்த கிட்டுக்கு. ஸோ இப்போ இந்த கிட்டில் என்னென்ன மெட்டீரியல்லாம் வரும், நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மெட்டீரியலும் இதில் அப்படியே லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்டில் ஸ்டாண்டு வித் ஃப்ரேமோடு வந்துடும். ஸோ இந்த ஸ்டாண்டு வித் ஃப்ரேம் வந்து ஆப்ஷனல்னு சொல்லிட்டேன். நீங்கள் பிளாக்கும் வாங்கிக்கலாம், இல்லை 2-in-1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த 1500 உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆட் ஆகும், இல்லைனா ரெடியூஸ் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் வந்து நான் சில்க் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் கிளாத்தில் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சில்க் காட்டன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த நீடில் உள்ளே விட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நார்மல் காட்டனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு சில்க் காட்டன் கிளாத் வாங்கி ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சில்க் காட்டனில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் வந்து ஒரு ப்ளவுஸில் அப்ளை பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் நீங்கள் சில்க் காட்டனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பாப்ளின் கிளாத் கேட்குறீங்க. அது கண்டிப்பாக தேவையே இல்லை. அது வந்து லைக் காட்டன் கிளாத் மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் நீங்கள் சில்க் காட்டனில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எந்த மாதிரி டைப் ஆஃப் கிளாத் கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ சில்க் காட்டன் வந்து 1 மீட்டர் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி நீடியில் வந்து பிராண்டட் வந்து டியூலிப் வரும்.
4 சைஸுமே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அன்பிராண்டட் நீடில் வந்து அயனில் வந்து பார்த்தீங்கன்னா பீட் நீடில், த்ரெட் நீடில் இது ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் நீடில். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் நீடில் எப்படி இருக்கும், அதில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் நீடிலும் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜரியில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்காக ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜரி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே கட்டிங் அந்த மாதிரி பர்பஸ்க்காக கட்டரு, நெக்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து க்ளூ யூஸ் பண்ணுவோம். மார்க்கிங் ஸ்ட்ரைட்டாக லைன் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்சில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட், எம்போஸ்டாக லோடிங் பண்ணும்போதெல்லாம் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட், ஸோ 2 கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீவிங் த்ரெட், எதுக்குன்னா சுகர் பீடு ஜர்தோசி எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் சீவிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், நைலான் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ நைலான் த்ரெட்டில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், காட்டன் த்ரெட்டில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் ஹோல்ஸு, ஹெட் பின்ஸ், ஓகேங்களா, இதை வச்சு நம்ம பின் ஹோலும் பண்ணிக்கலாம் ட்ரேசிங் பேப்பரில். நெக்ஸ்ட் வந்து சேஃப்டிக்காக ட்ரேஸ் பண்ணும்போது அங்கங்கே குத்தி சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த ஹெட் பின்ஸ் யூஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரோ அப்புறம் கார்பன் ஷீட்டு, ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டிசைனை வந்து பேப்பரில் ட்ரா பண்ணி கீழே கார்பன் ஷீட் வச்சுட்டு நீங்கள் அப்படியும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய டிசைன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி கெரோசின் யூஸ் பண்ணி ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேசிங் பவுடர் 20 கிராம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீவிங் நீடில் வந்து நம்பர் 5 அண்டு 10 ஆட் பண்ணியிருக்கேன். நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வச்சு நம்ம ஹேங்கிங்ஸ்லாம் ஸ்லீவோட பார்டரில் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 10 இதில் தான் வந்து சுகர் பீட் எல்லாம் போகும். நெக்ஸ்ட்டு நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடும்போது இந்த 5ல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட்டை நம்ம உள்ளே விட முடியும் இந்த நீடிலில். ஸோ அதுக்காக சைஸ் நம்பர் 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு சிலர் வந்து சில்க் த்ரெட்லேயே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, லவங்கம் ஸ்டிச்லாம் போடுவோம், புல்லியன் நாட்ஸ்லாம் போடுவோம். பட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணணும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயினும் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும், அதுக்காக 1 மீட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத் டேமேஜ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காட்டன் நாடாவை வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஸோ இதை எப்படி வந்து ரேப் பண்ணணும், அந்த ஃப்ரேமில் வந்து எப்படி ரேப் பண்ணணுங்கிறதுக்கும் நான் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதை என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் வந்து ஒரு 100 கிராம், இதில் சுகர் பீட் தான் நான் அதிகமாக கொடுத்துருப்பேன், ஏன்னா இதை தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 3 ரவுண்ட் பீடு, அதுக்கப்புறம் சீக்வன்ஸு, மைக்ரோபீட் எல்லாமே வந்து அந்த குவான்டிட்டி பொறுத்து, ரேட்டை பொறுத்து அந்த 1500 ரேஞ்சில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசிலே வந்து பார்த்திங்கன்னா கோரா, ஜாதின்னு சொல்லிட்டு இன்னும் 2 டைப். ஸோ இது 3 டைப் தான் இருக்குது மார்க்கெட்லேயே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த 3 டைப்லேயுமே ஒரு 10 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கட்டான பீடு, ஹாஃப் டியூபு, லாங் டியூபு இது எல்லாமே இந்த கிட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு 20 கிராமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ரி அதில் மேலே ஸ்டிக் பண்ணக்கூடிய ஸ்டோனு, அதுக்கு க்ளூவும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ். ஸோ இதுவும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் மிரர் கொடுத்துருக்கேன், ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு மேலே எப்படி த்ரெட் ஃபில்லிங்லாம் பண்ணுறதுங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இது வந்து வித்தவுட் ஹோல்ஸ் இல்லாத ஸ்டோனு, ஜஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது பேருந்து வரணுமா, க்ளூ எந்த அளவுக்கு அப்ளை பண்ணணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஆரி நீடில் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதை க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ரைஸ் பீடு, வீட் பீடெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ப்ளவுஸ் டிசைனிங்கில். ஸோ அதில் வந்து இந்த 2 கொடுத்துருக்கேன். ரைஸ் பீடு வந்து ஒரு 2 லைன்ஸும், வீட் பீடு ஒரு 2 லைன்ஸும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு காயின்ஸ். ஸோ ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணும்போது காயின்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக காயின்ஸையும் எக்ஸ்ட்ரா நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேப்லெட் பீடு இல்லாத எந்த ப்ளவுஸுமே நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஒரு டேப்லெட் பீடும் நீங்கள் வந்து அந்த நார்மல் நம்பர் 10 நீடில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஹேங்கிங்ஸ் பர்பஸ்க்காக இதை எப்படிலாம் வந்து அந்த ஸ்லீவோட பார்டரில் நீங்கள் வந்து கோத்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக டேப்லெட் பீடும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிட் வந்து ஃபுல்லாக நான் எடுத்து வச்சிட்டேன்.
ஸோ இதுதான் வந்து ஃபுல் கிட்டோட இமேஜ். ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1500 ப்ளஸ் ஷிப்பிங்கில் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? ஸோ பர் கேஜி ஷிப்பிங் 60 வரும். இந்த மெட்டீரியல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 kg இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ ஷிப்பிங் வரும்னு உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் போயிட்டு இருக்கிறதுனால பொங்கல் ஆஃபராக நாங்கள் வந்து 100 rupees ஆஃப் பண்ணி 1400 ப்ளஸ் ஷிப்பிங் கொடுக்குறோம். ஒரு 1 வீக்குக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஸோ அதுக்கப்புறம் 1500 ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிட்டில் மேக்ஸிமம் ஆரி எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ண பிகினர் கிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 கிட் நான் சேல் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய பேர் வாங்கி வீட்டிலேயே லேர்ன் பண்ணிவிட்டு எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோஸும் அனுப்பியிருக்காங்க. ஸோ நிறைய ரிவ்யூஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 ரிவ்யூஸ் பக்கமாக நான் வச்சுருக்கேன். பிகினர் கிட் வாங்கி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணவங்க. ஸோ நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தரோட கால்னால யாரோட மெசேஜுமே என்னால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வித்தின் 1 டேக்குள்ளே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நிறைய மெசேஜஸ் வரும்போது கீழே போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரொம்ப நேரம் ரிப்ளை வரல, 1 டேக்கு மேலே ரிப்ளை வரல அப்படின்னா திரும்ப எகெயின் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தப்பாக நினச்சிக்காதீங்க, கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ தயவு செஞ்சு எனக்கு லேட் ஆனாலும் திரும்ப ஒரு டைம் மெசேஜ் போட்டிங்கன்னா எனக்கு அந்த மெசேஜ் மேலே வந்துடும். ஸோ நான் டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால்ஸ் மட்டும் பண்ணாதீங்க.